ஒரு பெரியவர் ஒருத்தர் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரரை திருடன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. இந்த திருட்டு பையன் தான் நம்ம ஊரில் நடக்கிற அத்தனை திருட்டுக்கும் காரணம் அப்படின்னு அடிக்கடி சொல்லவும் ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அப்போ பார்த்தா விசாரித்து பார்த்ததில் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து இந்த பெரியவரை கூண்டில் ஏற்றி கேட்குறாரு, இப்படி ஒருத்தரை பற்றி தப்பாக வெளியில் சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னோட கருத்து எனக்கு சந்தேகமாக இருந்தது, என்னோட கருத்தை வெளியில் சொன்னேன், அது என்ன பெரிய குத்தமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் ஒரு பேப்பரில் அவரை பற்றி என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி சின்ன சின்ன பீசஸாக கிழித்து ஊரில் எல்லா பக்கமும் தூக்கி போட்டுவாங்க, நாளைக்கு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. அதே மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் வரவும் ஜட்ஜி நீங்கள் போய் அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு அடுத்த நாள் சொல்கிறாரு. அது எப்படிங்க அந்த பேப்பரெல்லாம் எடுக்க முடியும், அதெல்லாம் காற்றுல பறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜட்ஜி சொல்கிறாரு, அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, அதே மாதிரி தான் அவரை பற்றி நீங்கள் தப்பாக சொன்ன வார்த்தைகளும் விஷயங்களும் எல்லாருக்கும் பரவி போயிருக்கு, இப்போ அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்பயுமே ஒருத்தரை பற்றி முழுசாக தெரியாமல் தப்பான விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுங்க.